சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், விவரங்கள் என்ன? வணக்கம். வெளிமாநிலங்களில் இருந்து ரயில்கள் மூலம் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவலர்கள் தரப்புல தற்போது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல தற்பொழுது தீவிரமான சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதாவது தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருட்கள் தடுப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து காவல்துறை சார்பிலேயும் பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு வருகிறது. சென்னையில பல்வேறு முக்கிய இடங்கள்ல தொடர்ந்து சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை காவல் ஆணையர் தலைமையில பல்வேறு குழுக்களும் அமைக்கப்பட்டு இதற்கான சோதனையானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில தற்பொழுது வெளிமாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு போதைப் பொருட்கள் ஊடுருவலை தடுக்கும் வகையில சென்ட்ரல் ரயில் நிலையத்துல தற்பொழுது இந்த ஆய்வானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஆய்வுல ரயில்வே இருப்பு பாதை காவலர்கள் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர், அதனைத் தொடர்ந்து போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவு காவலர்கள் என 3 பிரிவு காவலர்கள் தற்போது ஒன்றாக இருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய உடைமைகளை தற்போது தீவிரமான முறையில சோதனையில் ஈடுபட்டு வந்துருக்காங்க. மேற்கொண்டு முக்கியமா மோப்பநாய் உதவியுடன் இந்த சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. வெளிமாநிலிருந்து ரயில்கள் மூலம் சென்னை வந்தடையக்கூடிய அனைத்து பொதுமக்களையும் வழிமுறைக்கு இங்கே தீவிரமான சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த சோதனையானது வரும் நாட்களில் நடைபெறும் என்றும் இந்த போதைப் பொருட்கள் ஊடுருவலை முழுமையாக தடுப்பதற்காக இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.